கம்மங்குடிக்கு அடிமைன்னு ஐயப்பன் எழுதி கொடுத்திருக்கிறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சரணம் கூப்பிட்டாலே ஓடி வர ஐயப்பன் தனக்கு சாப்பாடு போட்ட கம்மங்குடி ஃபேமிலிக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்திருக்கிறதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடான்னா. முழுக்க முழுக்க அன்னதானம் அன்னைக்கு பந்தளம் ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரண்மனையில தான் வந்து சாப்பிடுவாங்க. சரி. ஏன்னா அது ஐயப்பன் போடுற சாப்பாடு மாதிரி. எல்லாம் இங்கதான் பந்தி நடக்குது. நாங்க முன்னாடி உட்காந்து பாக்குறோம். அப்ப 108வது இலையில உட்கார்ந்தது யாரு? ஐயப்பன். நம்பியார் சுவாமி சொல்லுவாரு, நீ மனசார ஐயப்பனுக்கு அன்னதானம் பண்ணேன்னா சத்தியமா ஐயப்பன் அந்த கூட்டத்துல வந்து சாப்பிட்டு போவான்னு சொல்லுவாரு. ஐயப்ப சுவாமியை பத்தி பேசினா நமக்கு பொழுது இல்ல, ஆயுசு முழுக்கவே நமக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமாக சன்னிதானத்துல போய் தரிசனம் பண்றதை தாண்டி பந்தள அரண்மனைக்கு நீங்க போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு அந்த விருந்து உபசாரமும் நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க. அங்க வந்து ஒவ்வொரு விஷயம் அன்னைக்கும் ஏப்ரல் 14 அன்னைக்கு ரொம்ப விமர்சையா பண்ணுவாங்க. அது வந்து ஐயப்பன்ட்டேருந்து நம்ம காசு வாங்குற மாதிரி. நீங்க கேள்விப்பட்டீங்க இந்த விஷுக்கனின்னு சொல்லுவாங்க. ஆமா. அன்னைக்கு வந்து இந்த பந்தள மகாராணி வந்து அந்த ஐயப்பன் சன்னிதானத்துல ₹1 காய் நிறைய வைப்பாங்க. வச்சு அதை வர பக்தர்களுக்கு அந்த ₹1 கொடுப்பாங்க. அதுவும் ஐயப்பனோட அம்மாட்டேருந்து வாங்குற மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. நான் அப்போ ஒரு வருஷம் அங்கே கச்சேரி பண்ணேன் அந்த பந்தளத்துல. இந்த விஷயம் அன்னைக்கு அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த அரண்மனை உள்ளெல்லாம் பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. அங்கே உள்ள ஒரு குளம் இருக்குமா, பந்தளத்தில் நிறைய குளம் இருக்கு. வெளியில கேரளால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நேச்சர் தாங்க. அங்கே நிறைய ஆறு இருக்கு. ஆனால் அந்த பந்தள அரண்மனை உள்ள ஒரு ஆறு இருக்கு. இது வந்து ஐயப்பனுக்காக பந்தள ராஜா வெட்டின குளம். அவன் தான் குடிப்பான் அதில். நீங்கள் டிசம்பர் ஜனவரி சீசனில் மார்கழி தை சீசனில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் தண்ணி, ஐஸ் மாதிரி. நீங்கள் எங்கே குளிச்சாலும் சில்லுன்னு இருக்கும். நீங்கள் அந்த பந்தள அரண்மனை உள்ளே இறங்கினீங்கன்னா அந்த குளத்துல வெதுன்னு வெந்நீர் போட்ட மாதிரி இருக்கும். இன்னைக்கும் இது வந்து ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை. இன்னைக்கு பந்தளம் அரண்மனைக்கு உள்ளே போனால் கூட அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்ல. உள்ளே போனீங்கன்னா அவங்க பர்மிட் பண்ணுவாங்க. அந்த குளத்துல நீங்கள் கால் வச்சு பாருங்க, அந்த கொஞ்சம் கூட சில்னஸ் இருக்காதுமா. என்ன ஐஸ் பீரியட்ல கூட அது வந்து என்ன குளிர்காலத்து கூட அது வெந்நீர் மாதிரி. அதே மாதிரி இங்க ஐயப்பன் படிச்ச புக்கெல்லாம் ஒரு பீரோ உள்ள வச்சிருப்பாங்க. அதை விட மிகப்பெரிய விஷயம், நான் நேரம் பார்த்த விஷயம், ஐயப்பன் எழுதின கையால எழுதின ஓலை சுவடுகள் வச்சிருக்காங்க. அதை நம்மளால படிக்க முடியாது. அதை வந்து ஒரு மாவுல வச்சு காமிப்பாங்க. அது அப்பதான் அந்த இந்த எழுத்தாணியில எழுதுறது. அதுல ஐயப்பன் என்ன கையெழுத்து போற, இது இந்த ஸ்டாம்ப் சொல்லுவாங்க தெரியுமா. இப்ப நீங்க கையெழுத்து போட்டா உங்க பேர் போட்டு கையெழுத்து போடுவீங்க. இப்ப நான் போட்டா வீரமணி ராஜுன்னு கையெழுத்து போடுவேன். ஐயப்பன் என்ன போட்டிருக்கான் தெரியுமா, கையெழுத்து ஒண்ணும் இல்லையோ, ஓம் சிவாய நமகன் போட்டிருக்கான். அவங்க அப்பா பேரா? தன்னோட பேர் ஐயப்பனோ மணிகண்டனோ தர்மசாஸ்தானோ ஐயரார்னோ எந்த கையெழுத்தும் கிடையாது. ஓம் சிவாய நமகன் போட்டிருக்கான். கம்மங்குடிக்கு அடிமைன்னு ஒரு ஐயப்பன் எழுதி கொடுத்தா அது பல கான்ட்ரவர்சி இருக்கு. அது எப்படி ஐயப்பன் வந்து ஒருத்தனுக்கு அடிமைன்னு எழுதி கொடுப்பான் அப்படின்னு நம்பியார் சாமி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் பக்தர்களுக்கு அடிமைன்னார். கம்மங்குடிக்கு மட்டும் அடிமை இல்லடாம சுவாமியே அப்படின்னு கூப்பிட்டா சரணம் ஐயப்பான் ரிப்ளை நீ கொடுக்கறதுக்குள்ள அவன் வந்து நிப்பானா. என்னடா அவன் உனக்கு எதுக்கடா கூப்பிட்டேன்னு அப்படி அத மாதிரியான ஒரு தெய்வம். அதனால கம்மங்குடிக்கு அடிமைன்னு ஐயப்பன் எழுதி கொடுத்திருக்கிறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சரணம் கூப்பிட்டாலே ஓடி வர ஐயப்பன் தனக்கு சாப்பாடு போட்ட கம்மங்குடி ஃபேமிலிக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்திருக்கிறதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடான்னா. எவ்வளவு கான்ட்ரவர்சி அதுல இருக்கு. அது இவாளுக்கு எழுதி கொடுத்தானா, அவளுக்கு எழுதி கொடுத்தானா, ஓலையில எழுதி கொடுத்தானா, கொடியில எழுதி கொடுத்தானா, அந்த கான்செப்ட் தானே முக்கியம். அழகா சொன்னாரு. பகவான் விஷயத்துல நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கறதுக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லல, பார்க்கறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்போ ராமர் வில்ல அடிச்சாரா, வாலிய பின்னாடி இருந்து அடிச்சாரா, முன்னாடி இருந்து அடிச்சாரா,
இது பட்டிமன்ற விஷயம் இல்லை. இது பின்னாடி இருக்கிற தத்துவம் தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹரிக்கும் ஹரனுக்கும் எப்படி சார் குழந்தை பிறக்க முடியும்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய தத்துவம் அது. அப்போ இதை சொல்லும் போது இந்த ரிஷி மூலம் நதி மூலம் இப்போ அப்படி பார்த்தா சபரிக்கு மோட்சம் கொடுத்தது ராமர்னு ஒரு கதை இருக்கு. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஆனா சபரிமலையில சொல்லப்படாத ரகசியம் ஒண்ணு இருக்கு இதுல. அந்த சபரிமலைன்னு பேர் வந்ததே சபரியால தான். சபரியோட பேரை வச்சுதான் சபரிமலைன்னே வச்சாங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கும் ராமர் பம்பைக்கு வந்ததா வரலாறு இருக்கு. ஆஞ்சநேயர் பம்பையில நின்றதாக வரலாறு இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை பத்தி. ஆஞ்சநேயர் பம்பையில நின்றதா வரலாறு இருக்கு. ஆனா சபரிக்கு மோட்சம் கொடுத்தது அவ பழம்லாம் பறிச்சு வச்சு சாப்பிட்டு பார்த்து கொடுத்து ராமரை கொடுத்து ஆஞ்சநேயர் அட்மிட் பண்ண, நீ சாப்பிடாத, யாரோ எச்சம் பண்ணாத, நீ கம்மனு, எனக்கு அவரோட பக்தி தெரியும் சொல்லிட்டு ராமர் சாப்பிட்டது தெரியும். இந்த பக்திக்கு மரியாதை ஐயப்பன் எப்ப கொடுத்தா அப்படின்னு சொன்னா, ராமா எனக்கு வயசாயிடுச்சு நான் போயிடுறேன்னா, நீ போவாண்டா, இரு, வெயிட் பண்ணு, என்னோட அம்சம் இங்க வருதுன்னாரு. அப்போ ஐயப்பன் தான் இன்னைக்கும் ஐயப்பன் சரணத்துல சபரிக்கு மோட்சம் அளித்தவனேன்னு ஒரு சரணம் இருக்கு. ஏன் சபரிக்கு மோட்சம் அளித்தவனேன்னு அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ராமரோட அவதாரம் தானே அதனால அப்படி கனெக்ட் பண்றாங்க. இல்ல, கனெக்ட் அது இல்ல. கனெக்ட் டைரக்ட் கனெக்ஷன் சபரிக்கும் ஐயப்பனுக்கும். ஏன்னா ஐயப்பன் ஆயுதத்தோட வரான், மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணிட்டு சபரிமலையில தவம் பண்றதுக்காக வரான். அவன் வில் அம்போட வரும்பொழுது சபரி இப்படி பார்த்தாலாம், என்னடா நீ ராமர் மாதிரியே இருக்க என்னன்னா. அப்பதான் இப்போ இந்த சபரிமலை விரதமே நம்ம முற்றும் துறந்து அந்த தாடி வச்சுக்கிறது, இந்த பட்டப்பட்டியா பிபி எடுக்கிறது, கலர் கலரா வேஷ்டி கட்டிக்கிறது, நம்மளோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்றதுக்காக இது ஐயப்பன் பண்ணாரு. அதனாலதான் அதை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். ஐயப்பன் ரொம்ப என்னடா அப்படியே ராமர் மாதிரியே இருக்கே நீ அப்படின்னு உடனே ஐயப்பன் சொன்னாராம், நீ எதை வச்சு என்ன ராமர்னு சொல்றேன்னு கேட்டாராம். அந்த கையில வில்லு, அந்த அம்பு, அந்த அந்த கருணையோட பாக்குற பார்வை, அப்ப இதுதான் உன ராமரா காமிக்குது இல்ல அப்படின்னு. அப்ப எனக்கு இதுவும் வேண்டாம் அப்படி சொல்லி தூக்கி எறிஞ்சிடறாரு ஐயப்பன். இது தூக்கி போட்ட இடம் தான் அந்த சரங்குத்தியான். அதனாலதான் இன்னைக்கும் ஐயப்பன்மார்கள் அங்க சரம் போட்டு போறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்போ தன்னோட ஐடென்டிட்டி ரமணர் சொன்ன விஷயம் தான். நான் என்ற விஷயத்தை தூக்கி எறிடா அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் பாருங்க. இப்போ மகான்கள் எல்லாம் ஒரே சுத்துலதான் இருக்காங்க. நான் திருப்பி அது வர்றதுக்கு காரணம் ஐயப்பன் கடவுள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க மத்தவங்க பேசலாம், என்ன சார் வீரமணியே ஐயப்பன் கடவுள் இல்லை அப்படின்னா, ஐயப்பன் கடவுள் இல்லை. ஐயப்பன் கடவுள்னு தேவசி அவர் ஒதுக்கிடாதீங்க நான் சொல்றேன். ஏன்னா ஐயப்பன் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகா புருஷ சித்தர் அவர் தான். ஏன்னா ஐயப்பன் உயிரோட சபரிமலையில தவம் பண்றது ஐதீகம். இன்னைக்கும் அதான். இன்னைக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த தவக்கோல விபதி எடுக்கும்போது நான் பாக்குற காட்சியா தான். அது வரைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கிற வழக்கு அப்படி கதவை திறந்தவன அந்த வழக்கு அடையுது அப்படின்னா ஐயப்பனோட தவம் முடியுதுன்னு முடியுது. ஏன்னா உலக பார்வைக்கு ஐயப்பன் வந்தாச்சு. நம்ம தெய்வத்தமிழ்ல கூட நீங்க சொன்னீங்க, அந்த கோல் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மாறுற அந்த அதிசயம் உயிரோடு இருக்கிற ஐயப்பன். அப்போ நம்ம உயிரோடு இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கை நடக்குதுன்னு என்ன அர்த்தம், அதை கேட்கலாம்னு அர்த்தம். இதை நம்பணும் நம்ம. இல்ல அந்த ஓலைச்சுவடியில சிவாயனமான கையெழுத்துங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இருக்கு. நம்ம இன்னைக்கு அப்பா அம்மாவே அதிகபட்சம் அப்பாவோட இனிஷியல் தான், அப்பாவோட பேரோட முன்னெழுத்த போடுவோம் நம்ம, அவ்வளவுதான் போடுவோம். ஆனா ஓம் சிவாயனம் என்ன போடுக்கலாமே, ஐயப்பன் அப்படின்னு போடலாமே வந்தாவா. அத கையில எடுத்து நீங்க பாத்தீங்களா, அவங்க காமிச்சாங்களா? கையில எடுத்து பாக்குறேன். ஓ சரி. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்புறம் அங்க பந்தல அரண்மனையில வேற என்னெல்லாம் பாத்தீங்க? மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் ஐயப்பன் கையால ஓலைச்சுவடியில எழுதின சுவடிகள் இன்னைக்கும் பந்தளம் அரண்மனையில இருக்கு. அதே மாதிரி ஐயப்பன் பயன்படுத்திய ஆயுதங்கள், அந்த தங்க கத்தி, அந்த கவசம், இன்னைக்கும் அந்த வெள்ளி அந்த அந்த இடைவாள்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன கத்தி வச்சுட்டு இருப்பாங்க அது. அப்போ நீங்க இப்ப இதை வச்சு நீங்க விஷுவலா நீங்க ஐயப்பனை விஷுவல் பண்ணி பாருங்க. இந்த சின்ன பையன் ஒரு 12 வயசு, ஏன்னா 12 வயசோட அவரால் முடியுது. இந்த 12 வயசு பையனுக்கு இவ்வளோ ஆபரணம், இவ்வளோ பெரிய அந்த ஒட்டியானம், அந்த கத்தி. அதனால இன்னைக்கும் அது ஞாபகமா அந்த ஐயப்பனுக்கு அந்த மகர ஜோதி நாள்ல பந்தளத்திலேருந்து கிளம்புது ஆபரணம். அதுக்கு கழுகு வருது, கிருஷ்ண பிறந்து வருது அப்படின்னா அது யாருங்க டைம் போட்டு கொடுக்கணும்? நம்மளே சொன்ன டைத்துக்கு போறது இல்லை. அப்போ பறவைக்கு யார் டைம் போட்டு கொடுக்குறான்? அது யார் டைம்? அதுக்கு வாட்ச் கட் இருக்கா?
நம்ம வாட்ச் கட்டியே லேட்டாக போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த பருந்து கரெக்டாக அந்த ஆபரணம் எடுக்கும்போது எப்படி அது தெரியும்? கோயில் கும்பாபிஷேகத்துல கூட பல பேர் சொல்லுவாங்க அந்த பூர்ணாகுதி ஆனதனுடைய அந்த ஹோமத்தினுடைய அந்த வாசனை மேல போய் அப்புறம் வர்றது கருடன் கூட சொல்றது உண்டு. ஆனா இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கற்பூர ஆரத்தி காமிச்சு அவங்க மாட்டுக்கு ஆபரண பெட்டி எடுத்துன்னு தான் வர்றாங்க. ஆனா அதை நோக்கி வர்றதுன்னா ஒன்னும் கேட்டா பெரிய அதிசயம். மிருகங்களுக்கு நமக்கு தான் 6 அறிவு அப்படின்னு சொல்றாங்க. பறவை மாதிரி விஷயத்துக்கு 4 தான் 4 தான் சொல்லுவாங்க. அதுவும் பூச்சி மாதிரி விஷயத்துக்கு 2, 1 அப்படிதான் இறங்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், பக்திக்கு, இந்த உண்மையான பக்திக்கு இறைவன் எந்த ரூபத்தில் வேணாலும் இறங்கி வருவான் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சிங்கப்பூரில் தீமிதி நடக்குங்க. 12 அடி 12 அடின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தோம். 12 அடி தீமிதி, நல்ல குழியாக இருக்கும். நான் வந்து இந்த தீமிதிக்கு கச்சேரி பண்ணுவேன். 2 நாள் முன்னாடி 2 நாள் நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை அன்னைக்கு தீமிதி. திங்கக்கிழமை அன்னைக்கு கார்த்தால எனக்கு ஸ்டேஜை மேலே போடுவாங்க, கோவில் மேலே. அந்த கோவில் எக்கச்சக்க புறா இருக்கும். 12 அடி நான் அங்கே உட்காந்துருப்பேன். மேலே கிட்டத்தட்ட 20 அடி மேலே உட்காந்துருப்பேன். எனக்கு அங்கே வந்து இந்த புகையோட தாக்கம் என்னால் பாட முடியாது. தீமிதி ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் பாடுவேன் கச்சேரி. அங்கே நான் கேட்டேன், முதல் வருஷம் நான் கிட்டத்தட்ட 14 தீமிதி பாடிருக்கேன். வருஷம் 14 வருஷம் பாடிருக்கேன் கண்டினியூஸா. நான் உங்கள்ட்ட கேட்டேன், தீமிதி எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நான் வெந்து அப்படியே ஷர்ட்லாம் தண்ணியா இருக்கும் அப்படியே. ஏன்னா இந்த புகை அங்கே அடிக்கும் எனக்கு 20 அடிக்கு மேலே. எப்பயும் ஆரம்பிப்பீங்க? நான் பாடினே இருக்கேன், உடம்ப பாரியா அப்படின்னு. இல்லை சாமி, அம்பாள் உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்போம். அம்பாள் என்னைக்கா வந்து உத்தரவு கொடுக்குறது? என்னையா விளையாடுறீங்க நீங்க? சினிமா மாதிரிங்க. அம்பாள் எங்க வந்து உத்தரவு கொடுக்கறது? என்னையா பாருங்க சார், பாடினே இருக்காங்க. இப்போ எனக்கு கான்சன்ட்ரேஷன் பாட்டில் போயிடுச்சு. பாட்டிலேருந்து டைவெர்ட் ஆயிட்டானா இவன். என்ன அம்பாள் உத்தரவுனா என்னடா அம்பாள் உத்தரவு என்னன்னு தான் பார்ப்போங்க. இப்போ அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், அந்த தீக்குழியே பார்த்துட்டு இருக்கேன். 4:45 காத்தால 4:45 ஒரு புறா ஒன்று பறந்து வருதுங்க. அங்க ஆயிரக்கணக்கான புறா இருக்கு அந்த கோயில்ல. ஒரு புறா பறந்து வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, 20 அடி மேல நான் இருக்கேன், என்னால இந்த ஜுவாலையை தாங்க முடியல. ஒரு புறா பறந்து வருது, பறந்து தீக்குழியோட நடு தீக்குழிக்கு வருது. வந்து அந்த அந்த டனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டனல் ஒண்ணு எடுத்துட்டு இப்படி பறந்து போகுது. யோசிச்சு பாருங்க, புறாவோட ஃபெதர்ஸ் பொசுங்கிடும். ஆமா, அந்த அதிக வெப்பம் இருந்தாலே புறாவால தாங்க முடியாது. புகையில வந்தாலே பொசுங்கிடும். அவ்வளவுதாங்க. அது அப்படி வந்து நடுவுல அந்த நெருப்பு கண்ணை எடுத்த உடனே ஓம் சக்தினோ அந்த 5000 பேரும் கத்தி முதல்ல கரகம் அதுல அந்த கோயில் பூசாரி தான் இறங்குவார். முதல்ல கட 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 கடன்னு இறங்கி போவாங்க. என்ன ஆச்சரியங்க, ஏங்க அவ்வளவு தூரம் சிங்கப்பூர் போக வேண்டாம், இங்க சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோயில்ல குண்டம் திருவிழா நடக்கும். குண்டம் திருவிழால மனிதர்கள் தீ மிதித்து நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருமே மிதிப்பாங்க. இது சகஜமா இருக்கலாம், இது எல்லாரும் பார்த்துருக்கலாம். நாங்க கண்காணாத, இது வரைக்கும் கண் கொள்ளாத ஒரு காட்சி அங்க நான் பார்த்தேன். மாடு ஆடு தீ மிதிக்குது. இனி நீங்க எங்க எதுல வேணா வீடியோல போட்டு பாருங்க. சத்தியமங்கலம் பண்ணாரி கோயில்ல அந்த குண்டத்துல கிட்டத்தட்ட 500-600 மாடு, 500-600 ஆடு தன்னை போல. எப்படி போகுது? மாடு கேஷுவலா நடந்து போகுதுங்க. சரி, இவங்க அதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம். மாட்டு குழம்புக்கு வந்து தீ படாது, நெருப்பு படாது, மேல தோல் இருக்குல்ல, ஆமா, பத்திக்கும் தோல், ஆட்டு தோல், எப்படிங்க பத்திக்காம போகுது? அப்போ ஒரு சக்தி நம்மளை காப்பாத்துது. இதுதான் வாரியார் சொன்னாரு. வாரியார் திரும்பி நான் வாரியாருக்கு வரேன். வாரியார் என்ன சொன்னாரு? என் பாட்டை கேட்டுட்டு, டேய் நீ பாடலடான்னாரு. சாந்தானந்த சுவாமிகள் ஒன்று சொன்னாரு, இதெல்லாம் என்ன என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் நான் மறந்தேன்னா நான் பாடவே முடியாதுங்க. சாந்தானந்த சுவாமிகள் சொன்னாரு, நீ கச்சேரி பண்ணடா, நீ யாகம் பண்றேன். யாகம், இசை வேள்வி, எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இசைக்கு இறைவனை விட வேற யாரும் மயங்க முடியாது. அப்ப இறைவனே மயங்கறானா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் மயங்கதான செய்வாங்க. ஆமா ஆமா. பந்தள அரண்மனையில அந்த விருந்து உங்களுக்கும் பரிமாறப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி நடந்தது? அங்க வந்து இந்த ஏப்ரல் 14, யூஸ்வலா 15 வரும், 14 வரும், மாறி மாறி வரும். அன்னைக்கு அன்னதானம் பண்ணுவாங்க.
முழுக்க முழுக்க அன்னதானம் அன்னைக்கு பந்தளம் ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரண்மனையில தான் வந்து சாப்பிடுவாங்க. சரி. ஏன்னா அது ஐயப்பன் போடுற சாப்பாடு மாதிரி. ம். இன்னி வரைக்குங்க அந்த அன்னதானத்துல நம்மளா டிசைட் பண்ண முடியாது, நீ மெனு போட முடியாது. ஓகே. பிரசனம் போட்டு பார்த்து ஐயப்பன் மெனு கொடுப்பான். ம். ம். எனக்கு இவ்வளவு ஊறுகாய் வேணும், எனக்கு இந்த பால் பாயசம் வேணும், இந்த பலாப்பழம் பாயசம் வேணும். எவ்வளவு ஆசை பாருங்க, குழந்தை தானே, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஐட்டம் மெனு பிரசனம் போட்டு பார்த்து தான் முடிவு ஆமா பண்றது. பிரசனம் போட்டு பார்த்தா முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி ஐட்டம் டிசைட் பண்ணி அந்த ஐட்டம் போட்டான்னா அதுல வந்து அத்தனை பேருக்கும் ஏழை பணக்கார வித்தியாசமே கிடையாதுங்க. அன்னைக்கு பந்தளத்துல பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் வந்து உட்காந்து கியூல நின்று சாப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து நம்பியார் சாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஒரு அன்னதானத்தில் நேரடியாக பார்த்துருக்கோம். பம்பையில் ஒரு வாட்டி அன்னதானம் பண்ணார். 108 இலை போடுறான்னு. 108 இலை போட்டு 108வது இலையில ஆளை உட்கார வைக்காத என்ன, ஆனால் என்ன பரிமாறையோ அதை பரிமாறுனார். இந்த 107 பேர் சாப்பிட்டு முடிச்சோன்னு 108வது இலையை பார்க்குறோம். அந்த 108வது இலையை சிவாஜி கணேசன் சார் தான் எடுத்தார். எனக்கு இன்னைக்கு அது பசுமையான ஞாபகம் இருக்கு. அந்த 108வது இலையை பார்த்தீங்கன்னா ஊறுகாலாம் நம்ம எப்படி சாப்பிட்டு வழிச்சு சாப்பிட்டுருப்போம்ல, அந்த மாதிரி எல்லா ஐட்டத்திலையும் கைப்பட்டு வழிச்சு சாப்பிட்ட தடயம் இருக்காங்க. யார் சாப்பிட்டது? நாங்க முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்க. எல்லாம் இங்கதான் பந்தி நடக்குது, நாங்க முன்னாடி உட்காந்து பாக்குறோம். அப்ப 108வது இலையில உட்கார்ந்தது யாரு? ஐயப்பன். நம்பியார் சுவாமி சொல்லுவாரு, நீ மனசார ஐயப்பனுக்கு அன்னதானம் பண்ணேன்னா சத்தியமா ஐயப்பன் அந்த கூட்டத்துல வந்து சாப்பிட்டு போவான்னு சொல்லுவார். அப்போ பந்தளத்திலேயே நடக்கிற விஷயம் ஐயப்பன் வர மாட்டான். அவனோட நேட்டிவ் பிளேஸ், அதுவும் அவன் வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், ஓடி விளையாடின இடம். அவன் வந்து சத்தியமா, ஏன்னா என் பக்கத்துல ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் வந்தார். நான் சாப்பிட உட்காந்து வீரமணி தள்ளு அப்படின்னாங்க. ஆனா விட்டுருங்க, அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னு சாப்பிட்டாருங்க. என் கூட தான் சாப்பிட்டாரு. எதுவுமே சாப்பிட்டாங்க. பாயசம் கொடு, ஊறுகாய் கொடு, காளான் கொடு, அதை கொடு, கேட்டு கமாண்டிங் தான். சாதாரணமா ஒரு பிச்சைக்காரன் கேட்கற மாதிரி இல்ல அது. ஏமா அது கூட என்ன பாயசம் எடுக்கும், அப்படிதான் பேசி அவங்க போடுறாங்க. அவங்களாம் கடுப்போட போடலாங்களோ கடுப்பு இல்லாம போடுறாங்களோ அது வேற விஷயம். ஆனா பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன், வேற வழி இல்லை, அதனால போடுறாங்க. 500-600 பேர் ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சு அப்பயே நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நம்பியார் சாமி சொன்னது, எங்க குருசாமி சொன்னது எல்லாம் ரீகலெக்ட் பண்ண எங்க ஐயப்பன் வந்தாச்சு. என் பக்கத்துல உட்காந்து ஐயப்பன் சாப்பிட்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அன்னதானம் முடிஞ்சு பாக்குறாங்க, மிஞ்ச ஒண்ணு கையெலம்ப போயிருக்கணும்ல, கையெலம்புற இடத்துல அவர் இருந்திருக்கணும், இல்லைன்னா இலைய போற இடத்துல இருந்திருக்கணும். இலையெல்லாம் எடுக்கவே இல்லை அவரு, நாங்களாம் இலைய எடுக்கணும். ஓகே. அந்த இலை அங்கேயே இருக்குங்க. எல்லாம் சாப்பிட்டு இருக்காரு. ஆளை அடுத்த செகண்ட் காணுங்க. இதை விட பந்தளத்துல ஐயப்பன் பிரத்யட்சமா இருக்கான்றதுதான் சத்தியம். இருக்கான். இது வந்து பிச்சைக்காரன் வந்தா வீரமணி ராஜு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா இதெல்லாம் வேற. ஆனா இதுக்கு மீறி என்ன நமக்கு ஐயப்பன் கொடுக்குற மெசேஜ்னா, டேய் நான் இருக்கேன் இங்க, ஜாக்கிரதை, அதுதான் மெசேஜ். நம்ம அதுதான் எடுத்துக்கணும். அப்போ இது வந்து விருந்து சாப்பிட்ட ஒரு பெரிய பாக்கியம், பெரிய அவரோட உட்காந்து சாப்பிட கிடைக்குமாங்க?